சார் வணக்கம் சார். வணக்கம். சர்வம் டிவியின் சார்பாக நம்ம திருவண்ணாமலையிலே மிக பிரபலமான ஒரு நெருங்கிய தோழர் ஐயா அண்ணாதுரை அவர்களை கார்த்திகை தீப திருவிழா 10 நாள் நடக்குது அப்படின்றாங்க ஐயா. கொடியேற்றம் துவங்கி அன்றையிலிருந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த 10 நாள் மட்டும்தான் திருவிழாவா, இல்லை அதற்கு முன்னாடி இருந்தே திருவிழா இருக்குதா? அந்த நம்ம துர்க்கை அம்மன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதிலிருந்தும் கணக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்களா? அப்புறம் முடிந்த பிறகு தெப்பம் திருவிழா 3 நாள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தும் கணக்கு இருக்குங்களா? இல்லை தீப திருவிழாவுடைய சிறப்புகள் பற்றி ஐயா கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கார்த்திகை திருவிழா என்பது 17 நாட்கள் உள்ளடங்கிய ஒரு திருவிழா. கொடியேற்றத்துக்கு முன்னாடி 3 நாள் திருவண்ணாமலையுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய துர்க்கையில் உடைய வளத்திலிருந்து ஆரம்பிக்குது. 2வது நாள் கோயிலுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பிடாரியோடைய வளத்தோடு ஆரம்பிக்குது. 3வதாக எல்லா திருவிழாவுக்கும் தொடக்க புள்ளியாக இருப்பது ஓங்காரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டை தொடங்கி தான் நம்ம எல்லா விதமான திருவிழாக்களும் தொடங்குவோம். அந்த அடிப்படையில் 3ஆம் நாள் விநாயகருடைய வளம் வரக்கூடிய ஒரு, அதன் பிறகு தான் கொடியேற்றம் நடக்கிறது. 10 நாள் திருவிழா. சார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இப்போ அந்த முதல் நாள் துர்க்கையை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதனால ஃபர்ஸ்ட் துர்க்கையை வணங்குறாங்க? துர்க்கை ஏதோ வச்சு இது துர்க்கை, அதுதான் சார் திருவண்ணாமலையுடைய காவல் தெய்வம் துர்க்கை தான். இப்போ அந்த அம்மா இடபாகம் பெறுவதற்காக காஞ்சிபுரத்துலேருந்து உமையவல் வருகின்ற பொழுது உமையவல் சார்பாக மகிழாசுர மர்தனை எதிர்த்து போரிட்டது துர்க்கை தான். ஓகே, புரியுதுங்களா? அப்போ துர்க்கை அவனை எருமை வாகனத்தில் அவன் உருவமாக வருகின்ற பொழுது அவனை பலி கொண்டு காலிலே வைத்து மேய்த்ததனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கும் துர்க்கையுடைய காலடி கீழ் எருமை தலையோட அந்த அம்மா நிற்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக. அப்போ இந்த திருவண்ணாமலை நகரத்துடைய காவல் தெய்வம் அந்த அம்மையார். இந்த திருவிழாவை துர்க்கை தான் முன்னின்று நடத்துகிறார்கள். இதுதான் ரொம்ப நம்ம அறிய வேண்டிய ஒரு செய்தி. அதனால தான் துர்க்கைக்கு முதல்ல நாம் அந்த சிறப்பு செய்கிறோம். அடுத்தபடியாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் பிடாரி தான். பிடாரி காலையும் மாலையும் மாட வீதி வலம் வந்தால் மட்டும்தான் உற்சவமே நடக்கும். அது 365 நாளும் தினமும் பிடாரி ஊர்வலம் கண்டிப்பாக நடக்கும் திருவண்ணாமலையில். அது ஒரு இந்த பார்க்கலாம். அதனால் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறோம். அதன் அடிப்படையில் துர்க்கையும் பிடாரியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நகரத்துக்கு. இது ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் கூட. இது மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ விநாயகரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடியேற்றம். ஆமாம், கொடியேற்றம். விநாயகர் எப்பயுமே விநாயகருக்கு தான் முதல் மரியாதை நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம எந்த விதமான வழிபாட்டையும் ஆரம்பிப்பது நம்மளுடைய வழக்கு. அந்த அடிப்படையில் விநாயகருக்கு நம்ம இது பண்ணுறோம். முதல் நாள் கொடியேற்றம் நடக்குது. இந்த கொடியேற்றம் நடந்ததுக்கப்புறம் இந்த 10 நாள் திருவிழா காண்பதற்காகவே தமிழ்நாட்டு மட்டுமல்ல பல மாநிலங்கள்லேருந்து வெளிப்பகுதியிலேருந்து இருக்கக்கூடியவங்க, உலக நாடுகள்லேருந்து எல்லாம் இந்த தீப தரிசனத்துக்காகவே இங்கே பல நாட்கள் தங்கி இருந்து பார்த்த ஒரு காலம்லாம் உண்டு. இன்னைக்கும் நம்மளுடைய உறவினர்கள் எல்லார் வீடுகளும் நிறைந்து இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுதான் உண்மையான ஒரு கலை யதார்த்தம். அந்த அளவுக்கு ஒரு புகழ் வெளிச்சம் மிக்கது இந்த தீபம். அது எந்த வித சந்தேகமும் கிடையாது. இந்த தீப திருவிழாவில் வரக்கூடிய வாகனங்களிலேயே மிக பிரம்மாண்டமானது, தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, விடைமேல் அமர்ந்து வரக்கூடிய அந்த இடப வாகனம் ஊர்தி இருக்குதுங்களா, ரிஷப ஊர்தி. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமானது திருவண்ணாமலையுடைய தனிச்சிறப்பு. அதுதான் அந்த காட்சியை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, 63 நாயன்மார்களில் சிறு தொண்டரை தவிர ஏனைய அனைத்து அடியார்களுக்கும் ஈசன் உமையவளோடு இணைந்து விடைமேல் அமர்ந்த காட்சியை தான் அருள்பாலித்தார். அருள்தல் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் 5ஆம் நாள் திருவிழா. அன்றைக்கு இந்த திருவண்ணாமலை நகரத்தில் பூர்வீகமாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் அந்த காட்சியை தரிசிப்பது என்பது ஒரு நீண்ட மரபாகவே இருந்து கொண்டே இருக்கிறது.
அது ரொம்ப முக்கியமான ஒரு அது காட்சி. அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச 1990 வரைக்குமே அந்த வாகனத்தை மாடுகள் தான் இழுத்துன்னு போகும். மாட்டுக்கு வந்து பலூன் கட்டியிருப்பாங்க ஓகே. கொம்பில், அதுக்கு மாலை போடுவாங்க. இப்போ தான் டிராக்டர் வச்சு இழுக்கிற கட்டணம். அந்த காலத்தில் மாடு கட்டி இழுப்பாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உற்சவம். அன்றைக்கு தான் இந்த திருவண்ணாமலை மிக நிறைவாக இருக்கும். இரவு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நிறைவாக இருக்கும் திருவண்ணாமலையை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகலில் இந்த நகரத்து மக்கள் அனைவரும் கூடக்கூடிய ஒரு திருவிழா எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா தான். ஆணவம், கண்மம், மாயங்கிற 3 குணங்களையும் அழித்தொழிக்கக்கூடிய ஒரு காட்சி அது. இது தேர் திருவிழா காட்சி. எனவே அந்த தேர் திருவிழாவும் போது இந்த நகரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதனால இந்த 2 திருவிழாவும் இந்த உள்ளூர் மக்கள் மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். எனவே இந்த 10 நாளும் நமக்கு பண்டிகை தான். 8ஆம் திருவிழா பிச்சாண்டனர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ அந்த பிச்சாடனர்னு எதனால ஐயா வந்து அண்ணாமலையார் வந்து வீதி வலம் வர்றாரு, அதை பற்றி கொஞ்சம். திருவண்ணாமலையில் 8ஆவது நாள் பிச்சாண்டவருடைய வலம் வரக்கூடிய காட்சி பார்க்குறோம். பிச்சாண்டனார் காட்சி என்பது சக்தியை தவிர்த்து வரக்கூடிய உருவ திருமணி. ரொம்ப முக்கியமானது அதான். சக்தியே இல்லாமல் அவர் பிறந்த மேனியாக வரார். ஏன் வராரு அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. தாருகாவனத்து முனிவர்கள் தங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்கின்ற ஒரு கர்வம், தங்களுடைய மனைவிமாருக்கு விட கற்பில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்கின்ற ஒரு கர்வம், இதை அடக்குவதற்காக, இந்த ஆணவத்தை அடக்குவதற்காகத்தான் அவர் பிறந்த மேனியாக பிச்சாண்டனார் கோலம் பூண்டு அந்த தாருகாவனத்துக்கு வருகின்ற பொழுது அவரோடு திருமால் மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டும் வருகிறார். மோகினி பின்னாடி, திருமால் பின்னாடி இந்த முனிவர்கள்லாம் சென்று விடுகிறார்கள். பிச்சாண்டவனார் பின்னாடி கற்பில் சிறந்த அந்த பத்தினி பெண்கள் சென்று கூடிய ஒரு காட்சி. அப்போ அவங்களுடைய ஒழுக்கம் கெட்டு போகிறது, அவருடைய ஆணவம் அழிகின்றது அந்த இடத்துல. கண்டிப்பா. அப்போ அவர் அந்த காட்சியின் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அவர் பிரம்ம கபாலத்தை ஏந்தி தான் அவர் பிச்சை பாத்திரம் ஏற்றி வருகின்றார். இப்போ அந்த ஊர்வலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, பிச்சாண்டவர்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கறதுக்கு கேட்டுதான் அவர் வராருன்னு உண்டியை தள்ளின்னு வராங்க. அந்த சாமி ஊர்வலம் வருகின்ற பொழுது அப்படி இல்லாது, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய கர்மாவை என்னுடைய கபாலத்தில் போடு, உள்ளன்போடு நீ வழிபட்டால் உன் ஆணவம் அழியும், ஒன்ன நான் வந்து அருள்பாலிப்பேங்கிறதான் அந்த பிச்சாண்டவரனார் ஊர்வலத்தோட மிக முக்கியமான தத்துவம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் பணம் கேட்டு பொருள் கேட்டு வலம் வருவதாக கற்பனையாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் சித்தாந்தத்தில் அப்படி கிடையாதுங்க. உன்னுடைய கர்மா, உன்னுடைய ஆணவத்தை அழிக்கிறார். ஆணவத்தை அழிச்சுதான் நீ பரம்பொருளை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை தான் இந்த திருவிழா நமக்கு எடுத்துக்காட்டுது. நீங்கள் அந்த ஊர்வலம் வரும்போது அந்த அவசியம் அந்த பாருங்க, அந்த மேரு மலை இருக்கும், மலை மேலே தான் நின்றுட்டு இருப்பாங்க, அந்த முனிவர்கள்லாம் இருப்பாங்க, அந்த பெண்கள்லாம் இருப்பாங்க. இந்த காட்சி சிற்பம் ரொம்ப உயிர்ப்போ இருக்கும் திருவண்ணாமலை. மிக சிறந்த தரிசனம். அதையும் நம்ம அவசியம் பார்த்து நம்மளுடைய பாவத்தை தீர்ப்பதற்காகவே அவர்கிட்ட வேண்டியது என்பது மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இல்லை, நல்ல அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னீங்க ஐயா. இப்போ அடுத்து இப்போ 9ஆம் நாள் 10ஆம் நாள் திருவிழாவில் காலையில் பரணி தீபம் ஏற்றுறாங்க ஐயா. ஐயா எப்பொழுதுங்க ஐயா, நமக்கு 27 நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முன்னாடி வரது பரணி நட்சத்திரம். அதனால தான் பரணி தீபம்னு அதுக்கு பேர். கார்த்திகை தீபம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த காலம் என்பது உலகம் முழுக்க ஒளி திருவிழாக கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள் என்பது நம்ம தொல் மரபிலே இருக்குது, சங்க இலக்கியத்திலே இருக்கிறது. உலகம் முழுக்க அது ஒரு மரபாகவே இருக்குது. அப்போ பரணி தீபத்துக்கு அடுத்து, பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து வர்றது கார்த்திகை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இதில் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருஞான சம்பந்தர் திருவான்மியூர் பதிகத்தில் பூம்பாவை உயிர்ப்பிக்க கூட போகின்ற போது பாடல்பட்ட அந்த பதிகத்தில் தொல் கார்த்திகை காணாமல் போனாயோ பூம்பாவாய்
அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆமா ஐயா, ஆமா ஆமா ஆமா. தொல் கார்த்திகை என்ற வார்த்தை 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஞானசம்பந்தர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ அது காலமற்ற காலத்திலிருந்தே இந்த விளக்கீட்டு திருவிழா, கார்த்திகை திருவிழா என்பது தொன்று தொட்டு இருந்து இருக்கிறது என்பதற்கு இது ரொம்ப சான்றாக வாய்ந்த ஒரு சாட்சி, ஆதாரமே தான். சான்றாக அமையுது கண்டிப்பா. இப்போ ஐயா மாலையில் அங்கே 6 மணிக்கு தீபம் ஏற்றுறாங்க ஐயா. தீபம் ஏற்றி முடிஞ்ச பிறகு நைட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரிஷப வாகனத்தில் 5ஆம் திருநாளில் வராங்க, வெள்ளி ரிஷப வாகனத்தில் அப்படின்னீங்க. அன்னைக்கு அந்த கார்த்திகை தீபம் ஏற்றி முடிந்த பிறகு அன்று இரவு வந்து தங்க ரிஷப வாகனத்தில் வராரு. அது அதனுடைய சிறப்பு என்ன ஐயா? உமையோடு அமர்ந்து வரக்கூடிய இடப காட்சி தாங்க ஐயா அவருடைய பூர்வாங்க காட்சி. ஏன்னா அதுதான் அன்னைக்கு, அதுதான் இறுதி கட்டமாகவும் அவர் அருள் பாலிக்கிறாரு. ரிஷபம் தான் அது. அது நம்ம தான் அது வெள்ளி தங்கம்னு பிரிச்சுக்கிறோமே தவிர ரிஷபத்துல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அருளாளர்களுக்கு ஈசன் அருள் பாலித்தது விடைமேல் அமர்ந்த காட்சின்னு சொல்லலாம். அந்த காட்சி தான் உச்சபட்ச காட்சி. அதுதான் நம்ம வந்து சிறு தொண்டருக்கு அவர் எப்படி கொடுத்தாருன்னு கேட்டா, சோமஸ்கந்தரோட முருகனையோட தான் அந்த விடத்துல காட்சி கொடுத்தாரு. அதனால தான் நான் சொன்னேன், சிறு தொண்டரை தவிர்த்து மீதி அனைவருக்குமே அவர் அந்த காட்சியாக தான் அவர் கொடுத்தாரு. அது ரிஷபத்தில் வரக்கூடிய காட்சி தாங்க அருள் பாலிக்கக்கூடிய காட்சி, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காட்சி. இல்லை அதை பார்க்கும்போது அதுதான் இப்போ பதி பசு பாசம் ஐயா. பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள். அந்த இடபம்ங்கிறது உயிர்கள், பாசங்கிறது உலகியல் இன்பங்கள், நாம மனிதர்கள். இதை போக்கணுன்றது தான் அதோட தத்துவார்த்த ரீதியான விளக்கம் ஐயா, வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் அந்த விடைமேல் அமர்ந்த காட்சி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா, ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா அன்றைய நாட்களில் பார்க்குற போது அந்த ரிஷப வாகனத்தில் வரும்போது அந்த 5ஆம் திருநாளாக இருந்தாலும் சரி, 10வது திருநாள் அன்னைக்கு இருந்தாலும் சரி, அந்த விடப வாகனத்தில் வரும்போது இறைவன் பார்வதி தேவியோட அப்படியே நேரில் காட்சி அளிக்கிற மாதிரியே, மக்களுடைய குறையை தீர்க்கிற மாதிரியே தான் தெரியுது. அதுக்கான விளக்கத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்த யாருமே பேசாத இடங்கய்யா, நம்ம நகரத்துல நம்ம இருக்கிறோம். ஆமாம், நான் அவருடைய அருட்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே நம்மளுடைய வினையை வந்து கழிக்கும். நம்மளும் மனம் திருந்தி உள்ளன்போட வாழணுங்கிறது தான் அந்த திருவிழாவுடைய நோக்கமே. அதான் ரொம்ப சிறப்புங்க ஐயா. இப்போ இந்த தெப்ப திருவிழா இந்த தீபம் முடிஞ்ச மறுநாள்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம். ஐயா தெப்பல் வந்து என்னன்னு கேட்டீங்கய்யா, தீபம் முடிஞ்ச அன்னைக்கு மறுநாள் அண்ணாமலையார் உமையாவளோட தெப்பத்துக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு டே. 2வது டே வந்து அவர் இந்த மலையே அவர் வலம் வரக்கூடிய நாள். அண்ணாமலையார் 2 முறை வலம் வருவார். தீபத்துக்கு முடிஞ்சு மறுநாளுக்கு மறுநாள் வலம் வரார். அதே போல் திருவுடலுக்கு முன்னாடி வலம் வரக்கூடிய அவர் பொங்கல் அன்னைக்கு மறுநாள் அவர் வலம் வர 2 நாள் அவர் வந்து இந்த மலையை வலம் வரார். இறைவனே மலையை வலம் வரக்கூடிய ஒரு இடம் திருவண்ணாமலை. கண்டிப்பாக. இப்போ 2ஆம் நாள் அம்மனுடைய தெப்பல் திருவிழா, 3ஆம் நாள் வள்ளி தேவியானவுடன் உடனாகிய முருகருடைய தெப்பல் திருவிழா. இன்னைக்கு ஐயங்குளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம் ஐயா, கண்டிப்பாக. ஆனால் பண்டைய நாளில் அது கோயிலுக்கு நேர் எதிர்க்கக்கூடிய சக்கர குளத்தில் தான் நடந்திருக்கணும், வேற வாய்ப்பு கிடையாது. காலப்போக்கில் அந்த குளம் வந்து தூர்த்து போன காரணத்தினால, வழக்கொழிஞ்சு போனதால தான் அவங்க அடுத்த கட்டமாக ஐயங்குளத்தை அதை சீர் பண்ணி இந்த திருவிழாவை முன்னெடுக்கிறாங்க. அவர் வந்து அனலாக இருந்தவர், நெருப்பு பிழம்பா அடிமுடி காணாத ஒரு காட்சியாக நின்றார். அவரை குளிர்விக்க வேண்டும் என்பதுக்காக தான் இந்த தெப்பல் திருவிழாவே நடத்துகிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அவரை சாந்தப்படுத்துவது. அதுக்காக அந்த 3 நாள் விழா, திருவிழாவுடைய முடிவாக சண்டிகேஸ்வரர் வலம் வந்து அதை இறுதியாக முடித்து வைக்கிறார். இதுதான் அதனுடைய அர்த்தமாகும். இந்த தீப திருவிழா 11 நாள் எப்பயுமே எரியுது அப்படின்றாங்க ஐயா. இப்போ அது ஏன் அந்த ஐயா ஆரம்பத்தில் ஐயா அது 3 நாள் தான் ஐயா இருந்தது. ஓகேங்க. அடுத்து 5 நாளாக இருந்ததுங்க ஐயா. இப்போ காலப்போக்கில் அது 11 நாளாக மாற்றிருக்கிறாங்க ஐயா. ஓகே. அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டால் 9 நவகிரகங்கள், அப்புறம் சனியோட மகன், இதெல்லாம் சேர்த்து 11 நாளும் பாவத்தை போக்குறதுக்காக முடியாதவங்க அந்த 11 நாளில் அந்த தீபத்தை பார்த்து தரிசனம் பண்ணுங்க
அப்படிங்கிறதுக்காக அது 11 நாளாக அதை நீட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. இது நம்ம வழக்கில் அது பொதுவாக 11 நாள் இருக்கிறது வழக்கு தான் ஐயா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கேள்விங்க, இப்போ தீபம் நம்ம மலை மேலே ஏற்றுறோம், அதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாறுபட்ட கருத்தாக, இப்போ இந்த நார்த்திகம் பேசுகிறவர்கள்லாம் ஒரு சிலர் வந்து இந்த தீபம், இப்போ அயோத்திதாச பண்டிதர் ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது என்னென்னா, இப்போ திருவண்ணாமலையில் தீபம் எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் வந்து இங்கே அந்த ஆமணாக்கு செடி இருக்குது இல்லைங்களா, அந்த கொட்டை வந்து நிறைய இருந்துச்சு. ஐயா ஒரு செய்தி புரிஞ்சுங்க ஐயா, எதுவுமே ஆதாரப்பூர்வமாக கண்டிப்பாக இலக்கியபூர்வமாக நம்ம பேசணும். கண்டிப்பாக கண்டிப்பாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்கார்த்திகைன்னு ஞானசம்பந்தரே பாடியிருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். திருவண்ணாமலை மக்கள் அறியாத ஒரு செய்தி, இதோடைய பழமையை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. திருவண்ணாமலை திருக்கூட்டத்தார்னு ஒரு கூட்டம் இருக்குதுங்க ஐயா. திருவண்ணாமலை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த திருக்கூட்டத்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் தலைப்பயணம் மேற்கொள்வார்கள். 6 மாதம் தங்களுடைய வாழ்விடத்தில் இருப்பாங்க. இப்படி ஒரு தலைப்பயணம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்குதுங்களா? இல்லைங்க. 6 மாத காலம் ஒரு தலைப்பயணம், அது திருவண்ணாமலை தான் அதோட சிறப்பு. அது எங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய தீப திருநாள் அன்னைக்கு காலையில் அவங்க நம்ம அந்த வருணலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நந்தி கோயில் வளாகத்தில் அந்த உண்ணாமலை அம்மன் குளக்கரையில் தான் ஒன்று கூடுவாங்க. தமிழகம் முழுக்க வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடியவங்க ஒன்று கூடி இந்த தலைப்பயணத்துக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு மாலை அந்த தீப தரிசனம் பார்த்துவிட்டு திருமலை வலம் வந்த பிற்பாடு ராஜகோபுரத்து முன்பாக தங்களுடைய பயணத்தை முடித்துவிட்டு அதிகாலையில் தென் திசை நோக்கி தொடங்குவார்கள். திருக்கோயிலூர், கடலூர், இப்படியே போயிட்டு திருச்சியில் இப்போ கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு தொடங்குறாங்க. ஆமாம் ஐயா. தை மாதம் பௌர்ணமிக்கு அங்கே இருப்பாங்க, திருச்சியில் இருப்பாங்க. ஓகே. தைப்பூசத்துக்கு திருச்சியில் நிற்கிறாங்க அவங்க. இந்த அடியார் கூட்டம் சாதாரணன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு அரசியலில் சமூக வாழ்க்கையில் இந்த அடியார் திருக்கூட்டம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாத்திரம் வகித்தது என்பது இன்னைக்கு யாருக்கும் தெரியல. உண்மைதான். இந்த திருச்சியில் இருந்து அவங்க பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய அந்த சிவன் ராத்திரி இல்லை பங்குனி உத்தரவுத்து ஆகும்போது கோவை மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தை போய் அடைவாங்க. புரியுதுங்களா? புரியுது. அதன் பிறகு அவங்க மாசி மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, பௌர்ணமி எப்போது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஓதாசாமி கோயில்னு ஒரு வளாகம், கோயில் வளாகம், கண்டிப்பாக அங்கே தங்களுடைய பயணத்தை முடிப்பாங்க. இந்த பயணத்துடைய காலம் எவ்வளோ நாள் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 170 நாட்கள். ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ஊருக்கு போகணும், எங்கே தங்கணுங்கிற ஒரு வழிபாட்டு முறைமை இன்றைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்குது, நம்மகிட்ட கையிலே இருக்குது. சிறப்பு ஐயா. புரியுதுங்களா? எத்தனை நாள் அங்கே தங்கணும் அப்படின்னு இருக்குது. அதில் என்ன குறிப்பிட்ட செய்தினா, இவங்க ஊர்வலமாக வரக்கூடியதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே அந்த ஊரில் அறிவிச்சிருவாங்க. அவங்க இவங்களுக்கான உணவு ஏற்பாடை செஞ்சு வச்சுருப்பாங்க. பல பேர் பொருள் உதவி தருவாங்க, உடைகளை தானமாக தருவாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியாக அவங்க பிரிஞ்சு செல்லுகின்ற பொழுது அவங்க எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வேணும் பண உதவியும் பொருள் உதவியும் தந்து அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த அடியார் திருக்கூட்டத்திற்கு உணவு மானியம் வழங்க வேண்டும் என்பதற்காகவே பல மானியங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, நிறைவேற்றப்பட்டு இருக்குதுங்கிற ஒரு செய்தி கல்வெட்டாவே இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அடியார் திருக்கூட்டம் வருகின்ற பொழுது என்ன மாதிரியாகலாம் அந்த ஊர் பார்த்ததுங்கிறத சுளுந்திங்கிற ஒரு நாவல்ல எழுத்தாளர் முத்துநாக ஐயா அவர்கள் இந்த காட்சியை அதில் பதிவே பண்ணியிருப்பார் ஒரு இடத்துல. அவங்களுக்கு இந்த திருவண்ணாமலையுடைய சிறப்பை 350 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்ததுன்னு அந்த இலக்கியத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த திருவண்ணாமலை திருக்கூட்டத்தாருடைய பயணத்தை பற்றி அவர் பதிவே பண்ணியிருக்கிறார். ரொம்ப நேர்த்தியான விஷயம். அப்போ இந்த மானியமே ஒதுக்கி வச்சுக்கிறான்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வருஷம் 1300 வருஷம் தாண்டி தான் இது இந்த இருக்கும். அந்த திருக்கூட்டத்துடைய வரலாறு சமயக்குறவர் காலம் தொட்டே இருக்கிறதுன்னு கூட ஒரு கருத்து இருக்குது நம்மகிட்ட.
ஏன்னா சமயக்குறவர்கள் தனியா போக மாட்டாங்க, அவங்களோட அடியார் கூட்டம் கூட்டமா போவாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் திருவண்ணாமலையில் அடியார்கள் வந்து கூடக்கூடிய ஒரு மிக முக்கியமான மையம். புரியுதுங்களா? அதனால தான் திருவண்ணாமலைக்கு ஆண்டிகள் நிறைந்த திரு அண்ணாமலைன்னு ஒரு முது பழமொழியே இருக்கிறது. ஆண்டிகள் நிறைந்த திரு அண்ணாமலைன்னு முதுமொழியே இருக்குதுன்றா. முதுமொழின்னும் போதே நமக்கு ஒரு 1500 ஆண்டு காலம் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லு அது. புரியுதுங்களா? இன்னைக்கு அதை ஒட்டி பல கற்பனையான கதைகள் எல்லாமே வரலாம், இன்னும் கூட வரும், அது வேற விஷயம். கண்டிப்பா. ஆனா இப்படி ஒரு திருக்கூட்டத்தார் திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு வர 6 மாத காலம் ஒரு தலப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரத்துல உக்காந்துக்கிட்டு நாம இந்த கற்பனைக்கெல்லாம் விடை தேடிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா இதுக்கு நம்ம எதுவும் சொல்வதற்கு இல்லைங்க. கண்டிப்பா. எதனால இந்த கேள்வி கேட்டேன்னாயா, நிறைய பேர் வந்து இப்படி ஒரு தவறான ஒரு இதை பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம 3ஆம் நூற்றாண்டுலயே வந்து எல்லாம் தேவார பாடல்கள்லாம் நிறைய பாடி இருக்கிறாங்க. 3ஆம் நூற்றாண்டு எங்க இருக்கு, இன்னைக்கு எங்க இருக்குன்றது மக்களுக்கு இன்னும் புரியல. உங்களை போல ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல ஒரு படைப்பாளிகள் வந்து இங்க இந்த சர்வம் நிகழ்ச்சி டிவி மூலமா நீங்க சொல்கிற பொழுது அனைவருக்கும் அது வந்து மிக உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத இன்றைய கால மக்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதால தான் அந்த கேள்வி உங்ககிட்ட வச்சு நீங்க கேட்டதுனால தான் போச்சு. ஏன்னா இந்த அடியார் திருக்கூட்டம்னு ஒன்று இப்படி இருக்குது, 6 மாத காலம் தலப்பயணம் மேற்கொண்டாங்கிற ஒரு செய்தியே தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பரவலாக போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த சர்வம் டிவி வாயிலாக நமக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட வேண்டியது. ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கய்யா, இந்த 10 நாள் திருவிழாவில் தாங்கய்யா திருப்பாதிரி புலியூர் நம்ம ஞானியார் சுவாமிகள் அவரு 1910 இங்கே திருவண்ணாமலையில் வந்து தங்குவாருங்க. தங்கி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு நம்ம வல்லாலா மகாராஜா கோபுரத்தை தாண்டின உடனே இடது பக்கம் காலபைரவர் சிலை இருக்கும். ஆமாம். வலது பக்கத்தில் ஒரு சக்தி விலாசா மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். சக்தி விலாசா மண்டபம் அது அவருடைய முன்முயற்சி. குமாரசாமி பிள்ளை நம்ம அரகண்டநல்லூர் திருக்கோளூர் பக்கத்தில் இருக்கிற அரங்கநல்லூர் அவர் தான் இதுக்கு முன்முயற்சி எடுத்தார். திருவண்ணாமலை ஜவுளி கடை வச்சுருந்தார், துணி வியாபாரி முனுசாமி பிள்ளை முதலியார்னு ஒருத்தர். அவர் தன்னுடைய சொந்த பொருள் உதவியின் வாயிலாக கட்டப்பட்டது தான் அந்த சக்தி விலாசா மண்டபம். இப்போ நீங்கள் அரகண்டநல்லூர் சொன்னதான் இன்னொரு ஞாபகம் வருதுங்கய்யா. சம்பந்தர் பிரான் வந்து அரகண்டநல்லூரில் வழி தெரியாமல் அண்ணாமலை இருக்கும்போது அங்கேருந்தே அந்த 2 கருத்தாக சொல்கிறாங்க. அந்த நெருப்பு பிழம்பு பார்த்து பயந்து அவர் அங்கேருந்தே பாடினார்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வழி தெரியாமல் இருக்கும்போது இறைவனே வந்து பூக்குடையாக இருந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது விளக்கம். ஐயா, ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இதுக்கு ஒரு எந்த ஒரு உரையாடலுக்கும் நம்ம இலக்கிய சான்றாதாரம், கல்வெட்டு சான்றாதாரம், தொல்லியல் சான்றாதாரங்களோட நம்ம விளக்கம் சொல்வது ரொம்ப சிறப்பான விஷயம். கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக. அரியணா, அதாவது அரை அணி நல்லூர்னு பேருங்க. அது அரையணை, அது பழைய ரெக்கார்டில் அரை அணி நல்லூர். அதெல்லாம் திருஞான சம்பந்தர் வராரு அந்த தலத்துக்கு. இன்னைக்கு அது அரகண்டநல்லூர்னு பேர் இருக்கு. அந்த ஈசனை அவர் வலம் வருகின்ற பொழுது, புரியுதுங்களா, வடக்கு நோக்கி பார்க்கின்ற போது அடியார் திருக்கூட்டத்தார் அதோ தெரிகிறது பாருங்கள் மலை உச்சி, அதுதான் திருவண்ணாமலை என்று அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். சரிங்க. அதை ஞானசம்பந்தர் பார்த்தவுடன் கண்கள் மல்க கண்ணீர் விட்டு கையால் தொழுது வணங்கி அவர் பாடிய பதிகம்தான் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன். ரொம்ப அற்புதமான திருப்பதிகத்தை அவர் அந்த கரையில் நின்று தான், அந்த தளத்தில் நின்று தான் பாடினார் என்பதை சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் பற்றியான வரலாற்றிலே தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். மிக பிரமாதம் ஐயா. நமக்கு அது மாறுபட்ட கருத்தே கிடையாது. சேக்கிழாரே பதிவு பண்ணியிருக்கிறார் பெரிய புராணத்தில். சிறப்பு சிறப்பு. புரியுதுங்களா? 2வது விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலையுடைய தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா, இந்த 9 ரோடுமே அடர் வனங்களால் சூழப்பட்டதான் இந்த நகரம். புரியுதுங்களா? சரிங்க. இந்த நகரத்துக்கு அவ்வளோ எளிதில் நீங்கள் வந்து போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடர் வனமான ஒரு பகுதி. அப்போது இந்த இடர்பாடுகளை எப்படி எதிர்கொள்வதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது தான் அடியாராக இறைவனே வந்து பூக்குடையை சுமந்து கொண்டு வந்து
அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் என்கிறது ஒரு செய்தி இருக்கிறது. ஓகே, அதை நம்ம மறுக்கிறதுக்கல்ல. கண்டிப்பா. அப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த மலையை தான் அவர் பார்க்குறார். திரு அண்ணாமலையை பார்க்குறார். மலையை பார்த்த உடனே தலை வணங்கி கண்கள் நீர் மல்க அவர் பாடிய பதியம்தான் பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள். தக்கேசி பண்ணல, சிறப்பு ஐயா, சிறப்பு. என்ன பண்ணல பாண்டாரு, அதான் அது சிறப்பே. தக்கேசி பண்ணு. ஆணவத்தால அழிஞ்சு போன ராவனுக்கு மறுபிறப்பு கொடுத்த போது ராவணா தக்கேசி பண்ணு அதில் பாடிதான் தன்னை விடுவிச்சுக்கிட்டான். நீங்க பண்ண கர்மாவெல்லாம் ஒழிக்கணும்னா இந்த பண்ணுல பாடின இந்த இறைவனை பாடினா நம்மளும் மோட்சம் பெறலாங்கிறது ரொம்ப முக்கியமான அதுல அடங்கி இருக்கிற ஒரு செய்தி. கண்டிப்பா கண்டிப்பா. அது பூவார் மலர் கொண்டு அப்படிங்கிற ஒரு திருப்பதியத்தை திருவண்ணாமலை தான் அவர் நின்று பாடினாரு. அதுல ஒரு 6வது பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நினைந்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் ஊரை கோயில் சொல்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. நினைந்து அப்படி நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இது அவர் சம்பந்தர் பிரான் சொன்னதே ஒரு ஆதாரமா? அந்த காலத்துல நினைத்தாலே முக்தி தரும்னு சொல்றீங்கல்ல, நினைந்தாலே போதும், நீ எங்க வேணா இரு, இந்த தளத்துல உரையக்கூடிய நிமலரை நீ நினைன்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? சம்பந்தர் சொல்லியிருக்காரு, அருளாளர் சொல்றாரு, ஞான சம்பந்தர் சொல்றாரு. அவருடைய வாக்கு என்னைக்கும் போய்க்காது ஐயா. கண்டிப்பா அவங்க எல்லாம் இறைவன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இவர் பாடுறாரு, திருநாவுக்கரசரும் ஒரு பதிகத்துல என்ன சொல்றாரு, ஒன்ன நான் மறப்பானா, எப்படி மறப்பேன்னு கேட்கிறாரு. வாணனை மதி சூடியை வானவர். அந்த பதிகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்னனா மறவேணா, அண்ணாமலையே ஒன்னனா மறவேணானே வரும் அந்த பாட்டு. அந்த பதிகம் பூராவே பார்த்தீங்கன்னா, அப்ப 2 அருளாளர்களுமே இந்த திருவண்ணாமலை தலத்தை நினைத்தாலே முத்திங்கிறதுக்கு ஆதாரமா அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றது வேற, புரியுதுங்களா? ஆமாய்யா. அதான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இருவரும் பாடி இருக்கிறாங்க. ஆனா நம்ம சுந்தரர் இங்க வந்திருக்காரு அப்படின்ற ஒரு இதற்கு பாடல்கள் ஒருவேளை பாடுறது கிடைக்கலையா? இல்லையா, ஒரு செய்திங்க ஐயா. இன்னைக்கு நமக்கு அருளாளர்கள் பாடிய எந்த பாடலுடைய முழு தொகுப்பும் கிடைக்கல ஐயா. கண்டிப்பா. நமக்கு கிடைச்சது சுந்தரருடைய பாட்டு 100 தான் ஐயா. ஆமா ஐயா. அவரு திரு அண்ணாமலையை பற்றி பிற தலங்கள்ல நின்று பாடிய ஒரு செய்தியை நம்ம வருது இல்லைன்னு சொல்லலாம். ஆனா திருவண்ணாமலை தலத்துக்கு அவர் வந்திருப்பதற்கான குறிப்புகளோ சான்றாதாரமோ எதிர்காலத்துல கிடைக்கலாம். ஓகே, வரலாற்றுல கிடைக்கலாம். வரலாறு என்பது ஆய்வு என்பது முடிந்த முடிவு அல்ல. இன்னும் எதிர்காலத்துல கிடைக்கும் போது கிடைச்சாலும் அது வரவேற்கத்தக்கது தான். அது ஒன்றும் நம்ம மாறுபட்ட கருத்துல. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமான செய்தி, திருவண்ணாமலை இந்த அடிமுடிக்கான அண்ணாமலையா நிற்கிறார்ல. ஆமா ஐயா. இந்த சிறப்பு தமிழ்நாடு முழுக்க திருவண்ணாமலையை கொன்று செல்வதற்கு ரொம்ப முக்கியமான இடங்க இது. ஏன் நான் உங்களுக்கு இதை வலியுறுத்தி சொல்றேன்னா, சிறப்பான ஒரு செய்தி சொல்றேங்க. நீங்க எல்லா சிவாலயங்கள் போனாலும் சரிங்க, ஈசனுடைய மேற்கு பக்கம், அதாவது கருவறைக்கு பின்பக்கம் இந்த அடிமுடிக்கான அண்ணாமலையார் சிற்பம் இல்லாம கோயிலே இருக்காதுங்க, ஒரு சில கோயிலை தவிர. ஆமா ஐயா, உண்மை, 100%. அந்த மேற்கு பக்கத்துல இந்த அடிமுடிக்கான சிலை கண்டிப்பாக இருக்கும். இல்லாத ஒரு ஆலயமே நிர்ணயிக்க முடியாது. அப்ப திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. இதுக்கு பல கட்டுக்கதைகளை சொல்லலாம் அவங்க, புரியுதுங்களா? இப்படிதான். ஆனா ஒரு சில கோயில்கள்ல திருமால் நின்ற கோலத்துல இருப்பார் மேற்கு கோயில்ல. அது ஒரு சில கோயில்களை தான். கண்டிப்பா. பெரும்பாலான கோயில்ல இந்த திருவண்ணாமலையில அவர் அருள்பாலித்த அடிமுடிக்கான அந்த காட்சியை தான் எல்லா சிவாலயங்கள்லயும் வைத்து வழிபாடுகள் இன்னைக்கும் வழிபாட்டுல இருக்குது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லைங்க தோழா ஐயா, ஒரு பதிகம் 10 பாடல் கொண்டது ஒரு பதிகம். கண்டிப்பா. ஆமா. ஞானசம்பந்தர் பாடின எல்லா பதிகத்திலையும், ஒரு சில பதிகங்கள் தவிர எல்லா பதிகங்கள்லையும் 9வது பாடலாக இந்த அடிமுடி அண்ணாமலையார் காட்சியை சொல்லாம அவர் எந்த ஒரு பாடலையும் நிறைவு செய்யவில்லை. இது ஒரு தனி சிறப்பு.
மிகச்சிறப்பையா. 2 சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிற்பம் அனைத்து சிவாலயங்கள்லையும் கண்டிப்பாக இறைவனுடைய பின்பக்கத்துல கண்டிப்பாக இருக்கும். 1. 2வது, ஞானசம்பந்தர் பாடிய எல்லா பாடல்களிலும் ஒரு சில தவிர இந்த செய்தியை அவர் நினைவு கூர்ந்து கொண்டே செல்கிறார். அதை விட அப்ப திருவண்ணாமலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இங்கு உள்ள தீபம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, கார்த்திகை தீபம் இருந்திருக்கு என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணமாக சாட்சியாக சான்று வேற ஒன்றும் தேவையில்லை ஐயா. என்னங்க ஐயா, கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. மனசு வலிக்குது ஐயா. இல்ல உண்மைதான் ஐயா. 7ஆம் நூற்றாண்டுல அவங்க 7ஆம் நூற்றாண்டுகள் கடந்து பாருங்க, பல நூற்றாண்டுகள். இன்னைக்கு வந்து 2025 இருக்கோம். அவங்க 7ஆம் நூற்றாண்டுலேயே வந்து எல்லாமே அவர் 5ஆம் நூற்றாண்டுலேயே தலைப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காரைக்கால் அம்மையார் ஆரம்பிக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் ஃபர்ஸ்ட் அவங்க தான் முதல்ல கொண்டு வராங்க. காரைக்கால் அம்மையார் காலத்துல இருந்தே நமக்கு இந்த வழிபாட்டு மரபுல இந்த அடிப்படைக்கான அண்ணாமலையார் செய்தி அவங்க காலத்துல இருந்தே வருது இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப நம்ம ஒரு அதுக்கான கல்வெட்டுகள், அதுக்கான ஓலைச்சுவடிகளை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. இந்த புகழ் தாங்க முக்கியம். திருவண்ணாமலையுடைய அடிமுடி அண்ணாமலை காட்சியை நீங்க தமிழ்நாட்டுல இல்ல நீங்க எங்க ஊர்ல சிவாலயங்கள்ல போனாலும் நீங்க பார்க்க முடியறதுக்கு ஒரு நல்வாய்ப்பு இந்த திருவண்ணாமலை நகரத்துல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இங்க பிறந்ததே ஒரு பாக்கியம். எங்கேயாவது வெளியே போனாலும் திருவண்ணாமலைன்னா நீங்க அங்க பிறந்ததே பெரிய எங்க இருந்து நினைத்தாலும் உன் பாவத்தை தீர்க்கக்கூடிய நிமலர் உரையக்கூடிய கோயில் இந்த திருவண்ணாமலைன்னு திருஞான சம்பந்தர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி பதிவு செய்திருக்கிறார்ல. கண்டிப்பா 100% உண்மை. அப்ப நினைக்க முக்கியத்துவம் தரக்கூடிய தலம் திருவண்ணாமலைங்கிறது இன்னைக்கு வந்த சொல்லு இல்ல, தொன்று தொட்டே இருக்கிறது. கண்டிப்பா அவரு காலத்துக்கு முன்பாக இருந்தே அந்த சொல்லு வழக்குல இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா, அதுக்கு முன்னாடி இருந்தே அப்ப தொல் கார்த்திகைன்ற வார்த்தையை அவரே பயன்படுத்துறாரு. அப்ப காலமற்ற காலத்துல இருந்தே கார்த்திகை விளக்கீட்டு திருவிழா நடந்திருக்குதுன்னு அர்த்தம். அதான் கண்டிப்பா. மலையே சிவன் வடிவமா இருந்து காட்சி தராங்கன்னு சொல்லியும் பதிவு பண்ணிருக்காங்க. எல்லா ஊர் திருத்தலத்திலையும் கும்பாபிஷேகம் நடக்கும் ஐயா. கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கும், கோயிலெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும், கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கும், மூலஸ்தானத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். கண்டிப்பா. ஆனா திருவண்ணாமலை மட்டும்தாங்க ஐயா மலையிலயும் கும்பாபிஷேகம் நடக்குது. ஆமா, இது சிறப்பு. வேற எந்த உலகத்துல இந்தியாவில வேற எங்கேயாவது இருக்குதா? எங்கேயுமே இல்லை ஐயா. இது மிகச் சிறப்பான ஒரு பதிவு ஐயா. அப்ப இதுக்கு இதை விட ஒரு சான்று எதுவும் தேவை. இன்னைக்கு என்னன்னு சொல்ல முடியும்? அதன் பிறகு அந்த படியேறி பக்தர்கள் எல்லாரும் போயிருப்பாங்க மலை உச்சிக்கு. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு பூசையும் ஒரு வழிபாட்டு முறையும் பண்ணி நிவேர்த்தியம் பண்ணிட்டு கண்டிப்பா வேண்டிக்கிட்டு வருவாங்க. இந்த வழக்கு திருவண்ணாமலை இன்னைக்கு இருக்குது. ஆமா, இன்றும் நடைமுறையில் இருக்குது, பயன்படுத்துது. அப்போ இந்த சிவனையே அவரு ஞானசம்பந்தர் கூட திருவண்ணாமலைக்கு வந்த போது மலையை தான் பார்த்து தொழுது வணங்கினாருன்னு தான் சேக்கிழார் பெரிய புராணத்துல பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம சேக்கிழார் வாக்குக்கு மீறி நமக்கு வேற எதுவும் சொல்றதில்ல. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாங்க ஐயா, தமிழ் இலக்கியத்துறையில அற்புதமான ஞானசம்பந்தர் திருவண்ணாமலை நின்று பாடின ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் என் உள்ளம் கவர்ந்த ஒரு வார்த்தை எதிர்த்துருங்களா. அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையார்னு சொல்றார். இதை விட உயர்ந்த தனிச்சொல் ஏதாவது இருக்குதுங்களா? வேற எதுவும். அறந்தான் காட்டி அருள் செய்தார் அண்ணாமலையார்னே சொல்றாரு. அந்த காலத்திலே அறத்தை பத்தி அண்ணாமலையார் ஒரு அற்புதமான வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடித்த அவருடைய பாடல்லையே இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்துல இருந்துகிட்டு மாறுபட்ட எந்த ஒரு கருத்துகளையும் நாம பேசோட எதிர்கொள்வோம் தான் நான் வேண்டுகோளா. 100% உண்மையா நீங்க சொல்ல. வேற எது இல்லையா ஐயா? இப்ப இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு வந்தாலே இப்ப இந்த நம்ம அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அந்தானது அந்த காலத்துலேருந்து இந்த மாட்டு சந்தை அப்படின்னு நடத்துகிறாங்க ஐயா. இந்த மாட்டு சந்தைக்கும் நம்ம கார்த்திகை தீபத்துக்கும் ஏதாவது ஒரு இது இருக்குங்களா ஐயா? ஐயா ஒரு செய்தி நல்லா அடிப்படையாக ஒரு செய்தி புரிஞ்சுங்க ஐயா. திருவண்ணாமலை விடுங்க, உலகம் முழுக்க ஆகட்டும் ஐயா, எந்த சமயமாகட்டும், யார் கூட இருக்கட்டும், எந்த பகுதியிலையும் சரி, ஒரு பண்பாட்டு ஈவெண்ட்டு, ஒரு பண்பாட்டு நிகழ்வு நடக்கின்ற பொழுது மக்கள் கூடுகிறார்கள் சொன்னாக்கா அங்க நிச்சயமாக சந்தையும் இருக்கும் ஐயா. ஆமா ஐயா, சந்தை இல்லாம சமூகம் இயங்காது. சிறப்பு, புரியுதுங்களா? சந்தையோட இணைஞ்சதுதான் இந்த திருவிழா, இந்த பண்பாடுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சந்தை வேற திருவிழா வேற நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. கண்டிப்பா. ஆனா திருவண்ணாமலை சந்தை ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? அதான் இப்போ கேள்வி.
அதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்திங்க. அந்த குதிரை அதெல்லாம் வந்து இங்கே தான் கிடைக்கும். சொல்லிடுறேன் ஐயா, தமிழ்நாட்டில் இப்போ நம்மளுடைய தென்பெண்ணை ஆற்று மேட்டு பகுதி, அதாவது தாரமங்கலம் பகுதி, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்காயா இந்த செங்கத்துக்கு மேலே செங்கத்துக்கு போகக்கூடிய பகுதியில் மேட்டு நிலங்கள்னு அந்த காலத்தில் உண்டுங்க ஐயா. ஓகேங்க ஐயா. அந்த மேட்டு நிலத்துல தான் நல்ல பிரீடு உள்ள மாடுகள், நாட்டு மாடுகளாக இவங்க உயிர்ப்போட வளர்த்து எடுப்பாங்க. சரிங்க ஐயா. அந்த மாடுகள் விற்பனையாகக்கூடிய தென்னிந்தியாவிலேயே விற்பனையாகக்கூடிய ஒரு சந்தை எதுன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாட்டு சந்தை தான். சிறப்பு வாய்ந்த ஒரு சந்தை. ஆமா, ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இங்க தான் விலை உயர்ந்த மதிப்பு வாய்ந்த அதுவும் பிரீடு உள்ள மாடுகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பி தென்னிந்தியா முழுக்க வியாபாரிகளும் மக்களும் வராங்க. அங்க இந்த சந்தைக்காக வராங்க. இதை விட ஒரு சிறப்பு திருவண்ணாமலை. இதுதான் திருவண்ணாமலை சந்தையோட மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விஜயநகர பேரரசு காலத்தில் குதிரை தாங்க ரொம்ப முக்கியமான பொருளாக மாறுது. குதிரை இருந்தால் தான் நீ போர் வீரனா வேலைக்கு போக முடியும். புரியுதா? கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. நீ போர் வீரனா இருக்கணும்னா வேலைக்கு வரணும்னா உனக்கு சம்பளம் உண்டு, போரில் கொள்ளையடிச்சா பங்கும் உண்டு, எல்லா விதமான அதிகாரமும் உண்டு, உனக்கு ஆயுதம் வச்சுக்கிற அதிகாரமும் உண்டு. ஆனால் உனக்கிட்ட குதிரை இருக்கணும் சொந்தமாக. அப்போ அவன் குதிரைக்கு எங்கே போவான்? அப்போ குதிரையும் பிரீடு உள்ள குதிரையாக ஓணும். நல்ல வலுவான குதிரையாக இருக்கும், தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள குதிரையாக வேணும்னா அது கிடைக்கக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை சந்தைன்றது தான் அவங்க அதை சொல்கிறாங்க. இப்போ இந்த சந்தையில் போனால் நமக்கு பிரீடு உள்ள நல்ல குதிரை கிடைக்கும், நல்ல உழவு மாடு கிடைக்கும். நம்ம அப்போல்லாம் வந்துங்க ஐயா மாட்டு பட்டிகள் தொட்டி வந்து கிராமங்கள் நிறைய இருக்கும். ஆமாம் ஐயா. அதை தான் சொல்லுவார் முத்துநாக ஐயா கூட சுளுந்தி நாவலில் ஒரு இடத்துல. ஒருத்தனுக்கு பிரீடு உள்ள மாடு காணாமல் போயிடும். இன்னொருத்தர்கிட்ட போய் அந்த மாட்டை கேட்பான், கொடுக்கவே மாட்டாங்க. தான் வளர்த்த பிரீடு உள்ள மாட்டை இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டான். யார்? அந்த வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய அந்த விவசாயி தரமாட்டான். சரி, புதுசாக ஒரு பிரீடு உள்ள மாடை அவன் எங்கே போய் வாங்குவான்னா இந்த சந்தையில் தான் வாங்க முடியும். அப்போ சந்தை என்பது திருவிழாவுக்கு மட்டும் இல்லை, திருவிழாவை தாண்டி சமூக உறவுக்கும் இந்த சந்தை எப்படி பயன்படுதுங்கிறத நீங்கள் இணைத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி பார்க்கணும். கண்டிப்பாக. அப்போ தான் இந்த மாட்டு சந்தை ஏன் இவ்வளோ சிறப்பு. இந்த குதிரை சந்தை ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்ததுங்களா அங்கே. ஆமாம். இதை வந்து உங்களுக்கு கிருஷ்ணதேவராயர் திருவண்ணாமலைக்கு வராரு, ஒரு பெரும் படையோட வராரு திருவண்ணாமலைக்கு. ஓகே, புரியுதுங்களா? இப்போ அவங்களுக்கு தேவைக்கு எங்கே போவாங்க? இந்த சந்தை தான் முக்கியம். கண்டிப்பாக. அவங்க இருந்து தங்க இடம் தான் இந்த ஆயிரங்கால் மண்டபம்லாம். புரியுதுங்களா? அந்த இடங்கள்லாம் உருவாக்குனது பின்னாடி. அதுக்கு இந்த வேளாளர் சமுதாயத்துடைய மடம் அது. இந்த மடத்தை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிருஷ்ணதேவர் கேட்கின்ற போது எங்கள் சபையில் வச்சு நாங்கள் தீர்மானம் போட்டு உங்களுக்கு தராங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கலாம். அப்போ செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, தென்னிந்தியாவில் மதிப்பு வாய்ந்த கால்நடைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இது பார்க்கப்பட்டது. அதான் இன்னைக்கு சிறப்பான ஒரு செய்தி. இப்போ நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யானைகள் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரங்கள் பாடியிருக்காங்க பெரியவங்க. அதே போல் யானைக்கட்டி தெருனே ஒன்று இருக்குது. அன்றைய காலகட்டங்களில் அவ்வளோ யானைகள் தான் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது? ஐயா, ஒரு செய்தி நல்லா புரிஞ்சுக்க ஐயா. ஜவ்வாது மலை அடிவாரம், அதாவது போலூர்லேருந்து ஜவ்வாதுக்கு போல இடத்த அடிவாரத்தில் நீங்கள் அந்த அடிவாரத்தில் அந்த மலையை விட்டு வரக்கூடிய அந்த அடிவாரத்தில் ஒரு கிராமம் இருக்குது ஐயா. ஓகே. இந்த கிராமத்தோட தனி சிறப்புன்னா தெரியுங்களா ஐயா? பெண் யானை, அதாவது தன்னுடைய குட்டியை ஈன்றதுக்காக அந்த ஊருக்கு வரும். ஆஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஏற்கனவே அந்த ஊரில் பிறந்திருக்கும் அந்த யானை. ஓ, ஓகே. புரியுதுங்களா? புரியுதுங்க. அது நீலகிரியில் இருக்கான், ஆந்திரா பக்கம் எங்கேயா போயிருக்கோம், எங்கே ஒன்றா இருக்கும். தான் குட்டியை ஈன்றுவதற்காக அந்த தான் வரும். இப்போ யானையோடைய வழித்தடம் நிறைந்த பகுதி தாங்க திருவண்ணாமலை. அதை நம்ம முழுசாக ஏற்றுக்கணும். ஜவ்வாது மலையிலேருந்து வரும்,
இந்த யானைகள் அப்படியே மலையை விட்டு இறங்கி கல்வராயன் மலைக்கு போகும், சரிங்க ஐயா. அப்படியே சேர்வராயன் மலைக்கு போகும். சேர்வராயன் மலைங்கிறது இன்னைக்கு ஏற்காடு, ஓகே, புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அந்த மலையை கடந்து அது எல்லாமே ஊட்டி தொட்டப்பட்டால போய் கனெக்ட் ஆகும். ஓகே ஐயா. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று கூடக்கூடிய இடம் தான் இந்த தொட்டப்பேட்டாங்கிறது நிலவியல் ரீதியாக. கண்டிப்பாக. இந்த யானைகள் ஒரிசா பக்கத்துலேருந்து புறப்பட்டு வந்த யானைகளும் இந்த தென்னகத்திலிருந்து புறப்பட்டு போன யானைகளுடைய வழிப்பாதை அதுதான். அங்கேருந்து தான் இதுங்க எல்லாருமே மறுபடியும் கிளம்பி போகும். இப்போ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, யானைகள் சரணாலயம்னு நீலகிரியில் அவங்க அந்த இடத்தையும் உருவாக்கிறாங்க. கர்நாடகாவில் போனீங்கன்னா பந்திப்பூர் சரணாலயம்னு அந்த பக்கத்தில், இது பக்கத்துலேயே தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. அது ஒரு வகையில் யானையோட சிறைச்சாலைன்னு தான் சொல்லலாமே தவிர வேற எதுவும் கிடையாது. யானை வந்து ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் அது நடந்து போகும். ஞானசம்பந்தர் பாடுறாரு, அந்த பூவார் மலர் கொண்டு தொழுவார் பாட பதிகத்திலே வருது. கண்டிப்பாக. இனமான் கரடி, அதாவது பன்றி, மான், கரடி, யானை இரவில் வளம் வருது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் பதிவு பண்ணுறாரு. ஆமாம். இப்போ நீங்கள் நம்ம திருவண்ணாமலை காஞ்சி ரோடு பக்கம் போனீங்கன்னாக்கா அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா துறிஞ்சல் காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சா மரம்னு ஒரு மரம் இருக்கும் ஐயா. ஆச்சா மரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மரம். அந்த மரத்தில் தான் நாதஸ்வரம் இசைக்கருவியே செய்வாங்க. வேற எந்த மரத்தில் செஞ்சாலும் ஓசை இசை வராது. ஆனால் நம்ம ஊர்லேயே இந்த மரம் இருக்குது. கேளுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த வனப்பகுதியில் முழுக்க ஆச்சா மரம் தான் இருக்கும். அந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா, யானைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட பேர் உண்டு. ஆணைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆணைன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் அதுக்கு ஆணைன்னு பேர் வரும்னா, இந்த யானையோட விருப்பமான முதல் உணவு எதுன்னா அந்த ஆச்சா மரம் தான். புரியுதுங்களா? இந்த மரத்தை இதை அணைத்து கொண்டதுனால அதற்கு பேர் ஆணைன்னு பேர். அப்போ ஆச்சா மரங்கள் மிக அதிக அளவில் நம்மளுடைய இந்த வனப்பகுதி முழுக்க இருக்குதுன்னு சொன்னாக்கா, இப்போ யானையோட வழித்தடமும் யானையோட பூர்வாங்கமான இடமே அதுதான்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சாட்சி இருக்குது. இப்போ யானையோட வழித்தடம் தான் அது பூராமே. இன்னைக்கு நம்ம கல்குவாரிகளால தான் யானையோடைய வழித்தடம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். கண்டிப்பாக. இப்போயா தமிழ்நாட்டிலே, இப்போ இந்தியாவிலே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, இப்போ அந்த தீபத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அர்த்தநாதீஸ்வரராக வந்து காட்சியளித்து அதன் பிறகு தான் அதை அந்த அவர் பார்த்து பிறகு தான் அடுத்து தீபம் ஏற்றுறாங்கன்னு ஒரு நடைமுறை இருக்குது. அது எதனால் வரும்? ஐயா, 2 செய்தி புரிஞ்சுக்கணும் ஐயா. அடிமுடிக்கான அண்ணாமலைங்கிறது செல்வ செருக்காலையும் கல்வி செருக்காலையும் நீ உன்னதத்தை அடைய முடியாதுங்கிறதால தான், அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக தான் இறைவன் தணலாய் நின்று காட்சி தரார். புரியுதுங்களா? அதுதான் அந்த தீபத்துடைய மிக முக்கியமான கருத்தாக்கம். இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து அந்த அம்மா உமையவள் இடபாகம் வேண்டி தவம் இருந்து திருவண்ணாமலைக்கு வராங்க தான் அருணாச்சல புராணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த புராண கதை நம்மகிட்ட இருக்குது. இந்த அம்மா இடபாகம் வேண்டி வருகின்ற பொழுது இந்த அம்மாவுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு முற்பட்டவன் தான் அந்த மகுடாசுரம். அவனை எதிர்கொண்டது தான் துர்கை. கண்டிப்பாக. இன்றைக்கி அதை ஒட்டி தான் நம்ம இந்த நவராத்திரி திருவிழா என்பது கொண்டாடுறோம். மைசூரில் அது பிரம்மாண்டமாக இவங்க நடத்துகிறாங்க. அவன் இன்னைக்கு அது பேர் மைசூர், அன்னைக்கு பேர் எருமையூர்னு பேர். ஏன் அவன் எருமத்தலை மேலே வந்தான் தெரியுதுங்களா? அதுதான் எருமையூர் தான் இன்னைக்கு மைசூராக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ காஞ்சிபுரத்தில் இருந்து திருவண்ணாமலை மையம் மைசூர் வரைக்கும் இந்த புராண கதை வந்து இணைக்குது. மகுடாசுரம் எதுலேருந்து வரான்னா நீலகிரி மலையிலேருந்து வரான் புராணப்படி. ஓகே. அப்போ இதோடைய எல்லை எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? மிக நீண்ட ஒரு இதுதான் இது. இப்போ இந்த அம்மா இடபாகம் பெற வேண்டி இந்த தலத்துக்கு வருகின்ற பொழுது இந்த தலத்தில் அந்த அம்மா இடபாகம் பெற்றார்கள் என்பதுக்கான ஒரு ஐதீகமாகத்தான் அர்த்தநாரீஸ்வரர் 3 நிமிடம் மட்டுமே ஆடிவிட்டு
மீண்டும் உள்ளே போயிடும். அந்த இடவாகம் பெற்ற அந்த நிகழ்வைத்தான் இந்த அர்த்தநாரி காட்சியை நமக்கு தருது. அதன் பிறகுதான் அவங்க மலை மேலே தீபத்தை போடுறாங்க ஐயா. ஐயா இப்போ இந்த தாழம்பூ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கு அந்த அர்த்தநாதீஸ்வரராக காட்சி அளிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் தாழம்பூ நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி ஏதாவது கொஞ்சம். ஐயா சிவன் ராத்திரி அன்னைக்கும் தாழம்பூ உண்டுங்க ஐயா. சிவன் ராத்திரி அன்னைக்கு அது எப்போ போடுவாங்கன்னா நள்ளிரவு 11:30-12 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும். இப்போ சிவன் ராத்திரியில் அப்போ தாழம்பூ வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஐயா. அது எல்லா சிவாலயங்கள்லையும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த மரபு. தாழம்பூ வச்சு வழிபாடு பண்ணுறது வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை பண்ணுவாங்க. ஏன்னா தாழம்பூ பொய் சாட்சி சொல்லப்பட்டதுன்ற காரணத்தினால அது வழிபாட்டில் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கு நம்மகிட்ட. இல்லை நம்ம தளத்துல இருந்து தான் அந்த கதையே உருவாகுது அப்படின்றாங்களே. அப்போ இந்த தாழம்பூ அது பொய் சாட்சி சொன்னது இங்க நம்ம அண்ணாமலையரே மலையா நிற்கும் போது பூஜைகள் இருந்து விடுபட்டு இருந்தா அதாவதுங்க இதுதாங்க அருளுதல். நீ செஞ்ச தவிர அந்த தாழம்பூ மனம் வருந்தி வேண்டுது. உங்களுக்கு விடையே அதிலேயே இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு அருள் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அதான் அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ராவணன் கைலை மலையை பெயர்க்க முயற்சி பண்ணான். அவன் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சான். கண்டிப்பா தண்டனை அனுபவிச்ச உடனே அவன் மனம் திருந்தி தக்கேசி பாடுகின்ற பொழுது அவனுக்கு மீண்டும் அருள் பாலிக்கிறார்ல. கண்டிப்பா அதே தான் தாழம்பூக்கும் அவர் அருள் பாலிக்கும் பொழுது இந்த அருள் பாலிக்கின்ற அந்த இடத்த தான் அது சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா புரியுதுங்களா? இல்லைன்னா சிவன் ராத்திரியில் உங்களுக்கு அந்த தாழம்பூ வச்சு ஈசனுக்கு படைக்க வேண்டிய தேவை இருக்காது இல்லை உங்களுக்கு. உண்மைதான் உண்மைதான். இப்போ கருணை கடலாக எப்பயுமே இருக்கிறது அருளுதல் தாங்க. அதுதாங்க நான் அருளுதல் சொன்னேன். அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையார்னு சொல்றாரு. நீ செஞ்ச பாவத்தை உணர்ந்துட்டீங்கன்னா உனக்கு அருளுதல் கிடைக்குதுங்கிறது அந்த தாழம்பூ நமக்கு எடுத்துக்காட்டுது. இதை விட ஒரு சிறப்பு வேற ஒன்றும் இல்லை ஐயா. அடாடா, மக்களுக்கு வந்து மிக தெளிவாக வந்து சர்வம் டிவியின் மூலயமா நீங்கள் ஐயா வந்து இப்போ நானும் இந்த ஊரில் பிறந்தோம் தான், ஒரு சில இது தெரிஞ்சாலும் நிறைய தெரியாத ஒரு விஷயங்கள்லாம் ஐயா வந்து மிக சிறப்பாக வந்து செய்தி ஐயா. இந்த அடிமுடி அண்ணாமலையார் காட்சி இல்லாத திருக்கோயில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்குதா? இல்லைங்க. இந்த திருவண்ணாமலையை சொல்கிற செய்தி கண்டிப்பா. அதேமாரி ஞானசம்பந்தர் தன்னுடைய எல்லா பாடல்களிலையும் 9வது பாடலாக இந்த அடிமுடி அண்ணாமலையார் காட்சியை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறாரா இல்லையா? அது மிக ஒரு சிறந்த எந்த தளத்துக்கு போனாலும் செய்கிறார். அவர் தென்னிந்தியாவை தாண்டி போன தலங்களெல்லாம் கூட இந்த செய்தியை பதிவு பண்ணுறாரு. இதை விட ஒரு சான்று இது நம்ம என்ன சொல்ல முடியுங்க ஐயா? கண்டிப்பா ஐயா. அதேமாரி உங்களுக்கு அடியார் அருளாளர்கள் வாழ்ந்த காலத்திலேருந்து இந்த திருவண்ணாமலை அடியார் திருக்கூட்டம்னு ஒன்று இருந்து தலைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 6 மாத காலங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்திங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. இதுதான் இந்த திருவண்ணாமலையுடைய தொன்மைக்கு சான்றா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வேண்டியது. இப்போ மாணிக்கவாசர் பிரானும் இங்க வந்து திருவெம்பாவை ஏற்றினார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளும் இருக்குதுங்க ஐயா. அதுக்கு சான்றா அந்த கோவில் இருக்கு அங்கே இன்னைக்கும் ஐயா. ஒரு செய்திங்க ஐயா, மாணிக்கவாசகருடைய மிக முக்கியமானது ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்ற அந்த பூபால ராகத்தில் அவர் பாடின அந்த பதிகம் திருவண்ணாமலையுடைய பதிகம் தாங்க ஐயா. அது எந்த விதத்துலையும் நீங்கள் மறுதல. அதேமாரி அம்மானை பாடலும் திருவண்ணாமலை பாடினது தான். மகிழ்ச்சிங்க. புரியுதுங்களா? பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரோளும் பெண் சுமந்த பாகத்தன் அப்படின்னு தான் சொல்றாரு மாணிக்கவாசர் கூட. பெண் சுமந்த பாகத்தன் தான் சொல்றாரு அண்ணாமலையார கூட. அவர் இந்த திருவண்ணாமலை பாடும்போது கரெக்டாக தான் பாடுறாரு அவரும். புரியுதுங்களா? அப்போ அம்மானை பாடலும் இந்த திருவண்ணாமலை பாடப்பட்டது தான். அப்போ திருவாசகத்தில் 2 பாடல் திருவண்ணாமலையில் பாடப்பட்ட பாடல் தான் ஐயா. அதில் எந்த மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டாம் ஐயா. அந்த திருவெம்பாவை பற்றியே நம்மளுடைய சர்வம் டிவிக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியோட அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு இதே தகவலோடு உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா. மகிழ்ச்சியா. இவ்வளோ நேரம் வந்து ஐயா ஒரு சின்ன இன்னொரு இதுங்க எனக்கு என்னென்னா, இப்போ ஆதி அருணாச்சலம்ன்றது இப்போ நம்ம அடியண்ணாமலை இருக்குது. அந்த அடியண்ணாமலை கோயில் தான் முதல்ல தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் ஐயா ஒரு முக்கியமான விஷயங்க ஐயா. ஆதி அருணாச்சலம் கோயில் அடியண்ணாமலை கோயில் இருக்குது என்பதில்
நமக்கு இருவேறுபட்ட கருத்துக்கும் இடம் கிடையாதுங்க ஐயா. சரிங்க சரிங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அது எந்த சந்தேகமும் வேண்டாம் ஐயா. அந்த கோயிலும் அண்ணாமலையார் கோயில் தான், அது உண்ணாமலை அம்மன் சன்னதி தான். அதை வந்து நாம் ஆதி அருணாச்சல கோயிலாக அன்னைக்கு இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மலையோட அந்த பகுதியில் வருது. ஆமாம். மலையோட கிழக்கு பகுதியில் பூர்வாங்கமாக இருந்தது பல்லவர் காலத்திலேயே. பல்லவர் காலத்திலேயே? ஆமாம், அன்னைக்கே இருந்தது. பிடாரியும் கன்னிமார் தெய்வங்களும் இன்னைக்கு இருக்குது. ஆமாம் ஆமாம். அண்ணாமலையார் கோயில் இருக்குது. உண்மைதான் உண்மைதான். தொன்மையான சான்று அந்த கட்டுமானம். கண்டிப்பாக. அதை ஒட்டி தான் அண்ணாமலையார் திருக்கோயில் இருக்குது. ஆமாம் ஐயா. புரியுதுங்களா? நம்ம எதையும் குறைச்சி மதிப்பிட விரும்பல. ஆனால் நீங்கள் கேட்டதால் என்ன சொல்கிறேன்னா, பல்லவ காலத்திலுக்கே இருந்த ஒரு சான்றாதாரம் தான் அந்த பிடாரி வளாகம். அப்போ அதுக்கு வயசே 1800 வருஷம் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம் ஐயா ஆமாம். அப்போ இந்த சிக்கல் இதுதான் நான் உங்களுக்கு சான்றாதாரமாக இது சொல்கிறேன். அப்போ அதுவே அங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது கன்னிமார் தெய்வங்களும் இருக்குது. அது இருந்தாலே அதோடைய காலம் எவ்வளோங்கிறத நீங்களே வரையறுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா. அதனால தான் அங்கே உத்தரவு கேட்டு தான் இந்த திருவிழாவே தொடங்குது. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. அங்கே பூ உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பந்தக்கால் முகூர்த்தமே பண்ணுவாங்க. 10 நாள் திருவிழாவுக்கு முன்னாடி பந்தக்கால் முகூர்த்தம் 1 மாதத்துக்கு முன்னாடியே நடக்கும். ஆமாம் ஐயா ஆமாம் ஆமாம். அப்போ எங்கே கேட்பாங்கன்னா, பிடாரிகிட்ட தான் உத்தரவு கேட்குறாங்க. பூக்கூடை போட்டு நடத்தலாமா திருவிழாவுக்குன்னு அனுமதி அங்கே கேட்குறாங்க. ஓகே. அனுமதி அங்கே கேட்டால் கூட இந்த திருவிழாவை முன்னின்று நடத்துவது யாருன்னா துர்க்கை தான். ஆமாம் ஐயா ஆமாம். புரியுதுங்களா? புரியுதுங்க. இதுதான் இதில் வரக்கூடிய முக்கியமான செய்தி. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வந்து ஒரு பெரிய ஆளுமை, எங்களுடைய திருவண்ணாமலை மாநகரத்தினுடைய ஐயா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மனிதர் நான் கண்ட வரையில். சர்வம் டிவி ஐயா அண்ணாதுரை ஐயா அவர்களை வந்து அழைத்து இந்த வரலாற்று சான்றுகளை உண்மைகளை எல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சர்வம் நெட்வொர்க் சர்வம் டிவி வந்து பேட்டி எடுத்து அவர் ஐயா வந்து நேர்காணலில் மிகச் சிறப்பாக சொன்னார். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இருந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. சர்வம் டிவியின் சார்பாகவும் என் சார்பாகவும் ஐயா அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நமக. நன்றி ஐயா.